மார்னிங். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக், சூப்பரான டாபிக். ஆப்ஷன் ட்ரேடிங்ல ப்ராஃபிட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆப்ஷன் ட்ரேடிங்ல கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட் பண்ண முடியுமா? இது செகண்ட் கான்செப்ட். ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க ப்ராஃபிட்டை பார்க்க முடியும், அதே சமயத்துல கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ ஒரு மந்த்துக்கு 21 ட்ரேடிங் டேஸ் இருக்கு. ஸோ ஒரு 42 ட்ரேடிங் டேஸ், 2 மாசம் ஜூலை அண்ட் ஆகஸ்ட்ல 42 ட்ரேடிங் டேஸ்ல நம்ம கம்யூனிட்டி மெம்பர் 42 lakhs ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இஸ் இட் பாசிபிள்? எஸ், இஸ் இட் பாசிபிள். இதுக்கு ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினோட பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கும் போது வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் யூ ஆர் வாட்சிங், என்னென்ன பார்க்கணும், என்ட்ரி எப்படி, எக்ஸிட் எப்படி, இதுல ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கும், இது ஒரு ட்ரைலிங் ட்ரேடா இல்ல எக்ஸிட் ஆகிற ட்ரேடா, எல்லாத்தையும் மைண்ட் செட்டை போட்டு எடுத்துன்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஒரு பிகினர்ஸா இருக்கிற ட்ரேடருக்கு என்ன லாபம்னு நம்ம பார்த்தோம்னா, உங்ககிட்ட 10,000, 20,000, 30,000 கேபிட்டல் எவ்வளவுனா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி 1000 இருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் உங்களால டெய்லி கன்சிஸ்டண்டா சம்பாதிக்க முடியுது. அப்ப முடியல என்னும் போது ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், சின்ன சின்ன லாஸ் பேர் பண்ணிட்டு இம்மீடியட்டா நீங்க லேர்னிங் பக்கம் போயிடுங்க. பெஸ்ட் திங். ஏன்னா சும்மா மார்க்கெட்ல நீங்க காசு போடுறதுக்கு பதில் அதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஒரு இன்வெஸ்டிங்ல போட்டு அமைதியா உட்காந்தா கூட அட்லீஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்டோடய கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். பட் நம்ம இதோட நிறைய ப்ராஃபிட் பண்ண போறோம்னு நினைச்சு நீங்க உள்ள வந்து காசை இழக்காதீங்க மார்க்கெட்ல. இதுதான் இது முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பிகினர்ஸ்க்கு இது தெரியறது கிடையாது. காசெல்லாம் போயிட்ட பிறகு கடைசியா வந்து பார்ப்பாங்க, அது பிரயோஜனம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ இன்னைக்கு இந்த ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு ஜூலைல ஆகஸ்ட்லனாக்கா திங்க் ஓவர் பண்ண முடியும். ஸோ அவங்க ரிஸ்க் ஆப்பிடைட் என்ன இருக்கு, அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும். எப்பவுமே ஒரு பெரிய ப்ராஃபிட் மேல உட்காரும் போது தான் புது புது ஸ்ட்ராட்டஜிஸை ரிசர்ச் பண்ண முடியும், டெஸ்டிங் பண்ண முடியும், பெரிய ப்ராஃபிட்டுக்கு மல்டிப்ளை ஆக முடியும். எடுத்தோடனே உங்ககிட்ட இருக்கிற சின்ன கேபிட்டல்லையே அதுலயே நம்ம பண்ணணும் போது டெஃபினட்டா அந்த கேபிட்டல் வைப் ஆயிட்டு திருப்பி புதுசாக எத்தனை வாட்டி நீங்க கேபிட்டலை வைப் ஆயிட்டு ஃபில் பண்ணிருப்பீங்க பாருங்க. காலி ஆயிடும், காசு திருப்பி போடுவீங்க, காலி ஆயிடும், பிரயோஜனம் இல்லை. எங்கேயோ தப்பு நடக்குது. ஒரு வாட்டி ட்ரேட் எடுக்கிறீங்களா, மார்க்கெட்டு உங்க ஓப்பன் ஆகுறது, எஃப்ஐஎஸ்டிஎஸ் பிளேயிங் பியூட்டிஃபுல் கேம். அவங்க வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல சம்பாரிச்சுன்னு போங்கன்னு வரல. ஒன்லி 5% ஆஃப் தட் பர்சன்ஸ் ஆச்சு. அந்த 5%ல நீங்க வந்தா மட்டும்தான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்கில் தேவைப்படும். எக்ஸ்ட்ரீம் ஸ்கில்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. உங்களுடைய என்ட்ரி இன்னைக்கு கரெக்டா இருந்தா என்ட்ரு ஆகணும், இல்லைன்னா ஆகக்கூடாது. இவ்வளவுதான் விஷயமே ஒழிய இப்போ இன்னைக்கு இந்த 42 டேஸ் ட்ரேட்ல 42 டேஸும் நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு மெம்பருக்கும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி தான் இப்போ அவங்களுக்கு செக் பண்ணா இந்த வர ப்ராஃபிட் இன்னும் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் எக்ஸ்ட்ராவே வரும். 42 lakhs மேலேயே வரும். ஆனா பர்ஃபெக்டா நீங்க ஒரு டிசிப்ளினோட ட்ரேட் பண்ணும் போது தான் வருது. ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா அது ஸ்கிரீன்ஷாட் நம்மளுக்கு தேவை. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா எந்த இடத்துல தப்பு பண்றீங்க, எதனால தப்பு பண்றீங்க, டூ யுவர் ஜேர்னல் ஒர்க். ட்ரேடிங் ஜேர்னல் இல்லாத செய்யாதீங்க. அது நம்ம வெயிட் பண்றோம். இப்போ நீங்க என்கிட்ட கொடுக்குறவங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இஃப் இஸ் ராங். தப்பா போச்சுன்னா இமீடியட்டா ஒரு ட்ரேடை கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும் பிஃபோர் 10:30. பட் காலையில் 9:15 இருந்து 3:30 மணி வரைக்கும் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 9:15 தொடங்கணுமா, ஒரு 9 o'clock to 9:15 ப்ரீ மார்க்கெட், 9:15 to 10:30 மோர் தென் எனஃப் டு மேக் திஸ் ப்ராஃபிட். இவ்வளவுதான் இந்த ட்ரேட் பண்ணிருக்கிறது. இப்போ அவரால் பண்ண முடியும்னா உங்களாலேயும் முடியுது, பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் வருது, நல்லா வருது சார், திடீர்னு வரல. பிரச்சனை என்ன, ஒரு லோயர்ல போயிட்டு இன்னொரு 2 லோயர்ல போகுது, ஒரு ஹையர் ஐயம். பட் என்னைக்கு நீங்க ட்ரையல் பண்ணணும் ட்ரேட, எப்பப்போ ஸ்கேல்பிங் பண்ணணும், அது ரொம்ப 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 முக்கியம். அப்பதான் உங்க கேபிட்டல் டபுள் ஆகும். நான் ஒரே ஸ்டேஜ்ல இருப்பேன்னு சொல்ல முடியாது. அட் எனி ரிசர்ச் நீங்க பண்றதுக்கு முன்னாடி அதுல ஒரு லாபத்தை நீங்க பார்த்த பிறகுதான் நீங்க அதுல ரிசர்ச் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா லாபம் வராதுக்கு முன்னாடி நீங்க போட்டு ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணீங்கன்னா உங்க கேபிட்டல் தான் வைப் ஆயிடும். ஃபர்ஸ்ட் லேர்னிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 to 1 lakh rupees உங்ககிட்ட கேபிட்டல் இருக்குதுன்னா 21 ட்ரேடிங் டேஸ்ல 21 ட்ரேடு இல்ல பிளஸ் 2 40 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆஃப்டர் 21 டேஸ் உங்ககிட்ட அந்த போட்ட கேபிட்டல் அப்படியே இருக்கணும். 1 lakh rupees கேபிட்டல் அப்படியே இருக்கணும். அந்த 21 lakhs கேபிட்டல் அப்படியே இருந்துச்சுன்னா தான் யூ பிகம் அ சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். மேபி உங்களுக்கு ப்ராஃபிட் வரல, பட் லாஸ் வரல. ப்ரோக்கரேஜ் போக நீங்க ப்ராஃபிட்ல இருக்கிறீங்கன்னா 60% யூ அச்சீவ் யுவர் மைல்ஸ்டோன். புரியுதுங்களா? 60% நீங்க மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணி அடுத்தது 40% ப்ராஃபிட் நோக்கி போகணும். ஸோ லாஸ் இல்லைன்னாவே அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது நீங்க லேர்ன் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் என்டர் ஆகும்போது எதுக்காக என்ட்ரி பண்ணோம், எதுக்காக எக்ஸிட் பண்ணோம், ரேண்டமா கிரீன் கலரா என்ட்ரு, ரெட் கலரா வெளியேவா, லோயர் லோவா, எந்த லோயர் லோ மார்க்கெட்டுக்கு ஒன்னே ஒன்று பிடிச்சிருந்தோம், எதுவுமே பீக் கிடையாது.
ஹை வந்துடுச்சு இங்கேருந்து புட் சைடு போவோம்ன்றது தான் உங்க லாஸுக்கு முதல் அறிகுறி. லோ வந்துடுச்சு இதுக்கு மேல கால் சைடு போவோம்ன்றது இதை செய்யாதீங்க. நீங்க அது கிடையாது, உங்க வேலை இல்லை. அது பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் உடைய வேலை. உங்க வேலை என்ன? டைரக்ஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுங்க. எந்த ஒரு இதுக்கும் இதுதான் மார்க்கெட்டுடைய பாட்டம்னு யாராலையும் நிர்ணயிக்க முடியாது, இதுதான் மார்க்கெட்டுடைய டாப்னு நீங்க நிர்ணயிக்காதீங்க. ப்ரெடிக்ஷன் இஸ் நாட் குட். அடுத்த அரை மணி நேரம் உங்களுக்கு கார் எந்த பக்கம் போகுது மார்க்கெட் 15 to 20 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்ல போச்சுன்னா 30 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்ல போச்சுன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ல வந்துட போகுது. அது எப்படின்னா இருக்கட்டும், காலர் புட். நீங்க எதுக்கு பாட்டம் ஃபிஷிங் பண்ணணும், டாப்ல இருந்து ரிவர்ஸ்ல எடுக்கிறதுக்கு நீங்க கிடையாது அந்த வேலை. எப்பவுமே நீங்க ஃபைனலா இது முடிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா இன்னொரு ஹை வரும். லோ இதுதான், இங்க இருந்து நான் கால் சைடு எடுக்கிறேன்னா இன்னொரு லோ வருது. இதுலதான் உங்க லாஸ் போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கதான் நீங்க காசை இழப்பீங்க. அந்த இடத்துல தான் உங்களுடைய ஸ்கில் ரோல் பிளே பண்ணும். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அங்கதான் பேசுமே ஒழிய அந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற மென்டர் கிட்ட கன்வெர்ட் ஆகும் போது அது உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இதுக்கு தேவையான அப்சார்ப்ஷன் ஸ்கில், சிஸ்டம் பர்ஃபெக்ட் ஆகணும், நெட் பர்ஃபெக்ட் ஆகணும், என்ட்ரி எக்ஸிட் கரெக்ட் ஆகணும். லாஸ் கண்ணில் தெரியும் போது அந்த 122ல இருந்து மேல போகுது, அடுத்த செகண்ட் 122 வரதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸிட் ஆகிற டேலண்ட் இருந்துச்சுன்னா யூ பிகம் அ சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஒரு பியூட்டிஃபுல் ட்ரேடருக்கு உண்டான அறிகுறி. நீங்க எதனா ஒரு ட்ரேடர் நாங்க எங்கன்னா எடுத்துருவேன், எனக்கு ப்ராஃபிட் வரணும், எங்கன்னா ஒரு இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருன்னா டெஃபினட்டா உங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மேலே போகும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஐ புட் த வீடியோ. யாருன்னா இதை ஜாயின் பண்ணி இது பாசிபிலிட்டி இருக்கா, ஒரு டெமோ ட்ரேட்ல நான் பாக்குறேன் சார் இது உண்மையா இல்லையானா, ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 மேக்ஸிமம் 40 பேர் தான் இதுல வராங்க. நீங்க வரணும்னா பார்த்துட்டு இந்த ட்ரேட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஏன்னா எடுத்தோடனே நீங்க பே பண்ணாதான் உள்ள வருவீங்க, அதெல்லாம் இல்லை விஷயம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் உங்களால சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் எடுக்க முடியுதா, ட்ரேட் ஒருத்தர் சொல்லி எடுக்கணும்னா கூட உங்களுக்கு அந்த சக்சஸ் ஃபார்முலா இருக்கணும். ஓரளவுக்கு எதுக்காக என்ட்ரு ஆகுதுன்னு தெரியாத உங்களால என்ட்ரி பண்ணி பெரிய கேபிட்டல் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ பெரிய கேபிட்டல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிசிப்ளின், ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணணும். எப்போ நாள் லாஸ் ஆச்சு, 4 நாள் ப்ராஃபிட் வருது, 5ஆவது நாள் மொத்த ப்ராஃபிட்டும் விட்டுறீங்க, என்ன பிரயோஜனம்? 4 நாள் சந்தோஷமாக இருங்க. அந்த ப்ராஃபிட்டை எப்படி லாக் பண்ணி பர்ஃபெக்டா எடுத்துன்னு போகணும், எவ்வளோ நாளைக்கு எடுத்துன்னு போகணும், அது விஷயம். ஸோ மேக் அ டிசிப்ளின், மெயின்டைன் யுவர் ட்ரேடிங் ஜேர்னல். உங்களுக்கு எதனா டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணலாம். இது பாசிபிலிட்டி இருக்கா, நான் நிஜமா பார்க்குறேன் சார் டெமோ ட்ரேட்லன்னா இந்த கீழே கொடுக்குற நம்பர்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா we will help you for a demo trade. அதுக்கப்புறம் இந்த ட்ரேடு 42 நாளும் ஒரு வாட்ஸ்அப் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷார்ட்ஸ் இது ஒரே நாள் ப்ரிப்பேர் பண்ணதில்லை, இது 42 நாளுக்கான இது ஜூலை டு ஆகஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரே விஷயம், நாளைக்கே ஒரு பெரிய கேபிட்டல் போட்டு லாஸ் ஆகிற விஷயத்துக்காக இது கொடுக்கல. ஆப்ஷன் ட்ரேடிங்ல காசு பண்ண முடியும். நீங்க 10,000 இருக்கட்டும், 20,000, 30,000, 40,000, 50,000 எவ்வளோனா இருக்கட்டும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 to 3%, 1%, 1.5 to 2% எவ்வளோ மினிமலா ப்ராஃபிட் வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கேபிட்டல் லேட்டா க்ரோ ஆகும். க்ரோ ஆகும். நான் டபுள் பண்ணுவேன், ஒரு எக்ஸ்பைரி ட்ரேட்ல எடுப்பேன், 10,000 போடுவேன், அதுக்குன்னு தனி கேபிட்டல் எடுத்து வச்சிருக்கணும். 5,000 இது போனா 5,000 வந்தா 10,000 எக்ஸ்பைரிக்கு தனியா வைங்க. அதை பத்தி நான் தப்பு சொல்லலை. எக்ஸ்பைரிக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கணும். இது போச்சுன்னா 5,000 வந்தா 10,000 அப்படி வச்சுக்கணும். பட் அது ரெகுலர் ட்ரேடிங்ல இருக்கிற அமௌண்ட்டும் அதுவும் வேற நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டும் ஒரே அமௌண்ட் கிடையாது. எக்ஸ்பைரி ட்ரேடுக்கு உண்டான அமௌண்ட் வேற, ரெகுலர் ட்ரேடுக்கு டிசிப்ளின் இருக்கணும். 1 to 2%, 2 to 5% அங்கேயே நிறுத்திக்கணும். ட்ரையலாவதா என்ஜாய் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி வீடியோ போட்டிருக்கேன், வாட்ச் பண்ணுங்க. வேற எதனா டவுட்ஸ் இருந்துச்சா யூ கேன் கால் அப் டு திஸ் நம்பர் அண்ட் ஆஸ்க். தேங்க்யூ. அப்படியே காமிச்சிங்க மெதுவா. 2 3 59, 4 423,000, 4th 7th 37,000, 8th 99, 59. ஓகே, இது 1,70,000, 25 170, 14,000, 43,000, 77 849, 24,000, 54 34,000, 25,000, 1,72,000, 57,000, 31,000, 3,59,000, 33,000, 45,000,
2,15,000, 77,000, 1,13,000. Next month, August, 29,000, 1,36,000, 2,52,000, 51,000, 3,23,000, 35,000, 1,21,000, 5,67,000, 70,000, 1,34,000, 18th, 1,10,000, 2,32,000, 27,000, 1,47,000. Okay.